அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் 2 இடங்களில் உங்களுக்கான நிம்மதி இருக்கிறது, அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று திருமறையில் சொல்லியிருக்கிறார். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. நீங்கள் நிம்மதி பெறும் பொருட்டு உங்களிலிருந்தே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய ஜோடியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான். அதாவது உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய ஜோடிகள், மனைவிக்கு கணவனாக, கணவனுக்கு மனைவியாக ஜோடியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறும் பொருட்டு நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறான். அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனன், உங்களுடைய வீடுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சகனன், நிம்மதி பெறுவதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். இப்படியாக குர்ஆன்ல 2 இடங்கள் மட்டுமே நிம்மதி என்கிற அடிப்படையில் நமக்கு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஜும்ஆவில குடும்ப உறவுகள், குடும்பம் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படைகள் எப்படி இருக்க வேண்டும், அங்கே செய்யக்கூடிய செலவினங்களுக்கான கூலி என்ன என்பது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு மத்தியில் பேசப்பட்டது. அதுல மிக முக்கியமான விஷயமாக நாம் கவனிக்க போவது என்ன என்று சொன்னால், இந்த 2லேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிம்மதி இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் கூட நம்மால் இந்த 2லேயுமே நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதன் வீட்டில் இருக்கிற பொழுது கொஞ்சம் வெளியே போனா நல்லா இருக்கும்னு சொல்லி மன நிம்மதி வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை, வீட்டுக்குள்ள போனாலே பிரச்சனை, வீட்டிற்குள் சென்றாலே சண்டையும் சச்சரவுமாக கருத்து வேறுபாடாக இருக்கிறது, மனைவியை பார்த்தால் கோபம் வருகிறது, குழந்தைகளை பார்த்தால் மனம் சரியில்லை என்பதற்காக வேண்டி வெளியே வந்து பள்ளிவாசல்களிலேயோ தெருக்களின் மூலைகளிலேயோ அண்டி கிடக்கக்கூடிய ஆண்களை நாம் பார்க்கிறோம். அது இந்த விஷயம் என்பது திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரண்பாடாக இருப்பதையும் நாம் கவனிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் வீட்டுல தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது, அல்லாஹ் சொல்றான் மனைவிமார்களிடத்தில் தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், இந்த 2லேயுமே நிம்மதி இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன முரண்பாடு, ஏன் அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிற பொழுது ஒரு சில காரணிகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. என்ன காரணிகள்னு சொல்லி சொன்னா, ஒரு வீடு, ஒரு குடும்பம் நமக்கு நிம்மதி தரவில்லை என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை சரியில்லாத நிலையில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நமக்கு நிம்மதி கிடைக்காது. என்ன அடிப்படை என்று சொன்னால், ஹலாலான வருமானம் அந்த வீட்டில் புழங்கப்பட வேண்டும். அந்த வீட்டினுடைய அடிப்படை என்பது ஹலாலின் மீதும் இபாதத்தின் மீதும் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, வீடு உங்களுக்கு நிம்மதின்னு சொன்னாலும் அந்த நிம்மதி வீட்டிலிருந்து கிடைக்காது. என்ன காரணம், அங்கே நமக்கு ஹலால் என்பது அடிப்படையாக இல்லை. 2வது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியவர்கள், உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியவர்கள்னு சொல்லி சொன்னால், அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் நாம் அவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அப்படி பயன்படுத்தவில்லை என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அதுல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீ எப்பொழுது என் மீது கோபமாக இருக்கிறாய், நீ எப்பொழுது என் மீது பாசமாக இருக்கிறாய் என்பதை, கோபம் இல்லாமல் இருக்கிறாய் என்பதை ஆயிஷாவே நான் நன்றாக விளங்கிக் கொள்ளுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீ ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து, இப்ராஹிமுடைய மனைவியின் மீது, இப்ராஹிமுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று நீ பேசினால் நீ என் மீது கோபமாக இருக்கிறாய் என்று அர்த்தம். முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று பேசினால் நீ என் மீது பிரியமாக இருக்கிறாய் என்ற அர்த்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது கணவரை பற்றி, கணவரை முன்னிறுத்திய ஒரு விஷயத்தை பேசினா கணவரை பொருந்தி கொண்டதாகவும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி முன்னிறுத்தி அவர்கள் பேசினால் கணவரின் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் நம்முடைய மனைவிமார்களுடைய நிலைமையை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். புரிந்துணர்வு என்பது குடும்பத்துல இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்மால் அந்த குடும்பத்திலிருந்து நிம்மதியை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு தேவையான விஷயங்கள் அங்கே நிறைவு செய்யப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு கணவரிடத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பாக இருக்காது என்பதை கவனத்தில் கொள்ளணும். குடும்பம் நமக்கு நிம்மதி தரணும்னு சொல்லி சொன்னால் அங்கே புரிந்துணர்வு வேண்டும். அதே நேரத்துல கொஞ்சம் சமரசமும் வேண்டும். அதுவும் நமக்கு மிக இன்றியமையாத ஒரு விஷயம். தவறு என்பதும்
தவறுதல் என்பது ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. வானத்திலிருந்து குதித்து வந்த மலக்குமார்களே மனித உருவில் அனுப்பப்பட்ட பொழுது தவறு செய்யக்கூடியவர்களாக மாறி போனதை ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்களின் வரலாறு நமக்கு சொல்லும். மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த தவறுமே செய்ய மாட்டார்கள் என்பது நம்முடைய கொள்கையாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 மலக்குமார்களை துனியாவிற்கு மனிதர்களாக அனுப்பி வைத்தார். அவர்களும் கடைசியில் இறைவனுக்கு மாறு செய்து இன்று வரை தங்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கியாமத் வரைக்கும் இது நடக்கும். ஹாரூத் மாரூத்தினுடைய வரலாறு நமக்கு பாடமாக சொல்லி இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு வரலாறு. ஆக மனிதனாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தவறுதல் என்பது சகஜமான யதார்த்தமான ஒன்று. அதை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய முறை, அவர்களுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது இன்னொரு மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கண்ணாடி பாத்திரத்தில் இனிப்பு பண்டத்தை அனுப்பி வைத்த பொழுது, அது எப்படி என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் இருக்கிற பொழுது நீங்க எப்படி சாப்பாடு கொடுத்து விடலாம் என்கிற கோபத்தில் அந்த பாத்திரத்தை ஆயிஷா ரலியல்லாஹு வேகமாக அடிக்கிறார்கள். அது கீழே விழுந்து உடைகிறது. நீ எனக்கு முன்னால் எப்படி கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. நான் ஒரு நபி, எனக்கு முன்னாடி நீ இப்படி இந்த மாதிரி நடந்துக்கலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாமல் கூட இருந்த சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய தாய் ரோஷப்பட்டு கொண்டார் என்று சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்கிற அறிவுரையையும் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கை நமக்கு நிம்மதி தரணும்னு சொல்லி சொன்னால் சரியான புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்துல இபாதத் என்பது அடிப்படையாக இருக்க வேண்டும். ஹலாலான வருமானங்களும் ஹலாலான செயல்பாடுகளும் வீடுகளில் இருக்கிற பொழுது மேற்கூறிய இறைவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதை போல உங்களுடைய வீடும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுக்கு நிம்மதி தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப அமைப்பு நமக்கு நிம்மதி தரக்கூடிய வகையில் ஆக்கி தந்து நல்லொரு புரிவானாக. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹ்னுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபு தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. காலம் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், ஈமானோடு நம்முடைய சொல்லால் செயலால் பிறருக்கு எந்த விதத்திலேயும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.